இதுதான் திருமணம் சகோதரிகளே. ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு இவைகள்லாம் தேவை. மணமகன் தேவை, மணமகள் தேவை, மகர் தேவை, வடிகாரர் தேவை, 2 சாட்சிகள் தேவை. அத்தனை இருந்தால் ஒரு நைட்டுக்குள்ளே திருமணம் பேசி முடிக்கலாம். திருமணம் முடிந்தால் சரி. அந்த மணமகனுக்கு ஒரு ஆளை பொறுத்தவரையில் உங்களில் ஒருவர், ஒரு ஆண் எவர் திருமணம் முடிக்க சக்தி வருகிறாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள். அல்பா சக்தி என்று வருகின்ற போது அது ஆணோடு தொடர்பான சக்தியை சொல்கிறது. அந்த சக்தி என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணை வாழ வைக்க வேண்டிய உடல் ரீதியான சக்தி, அந்த பெண்ணுக்கு இடம் தங்க வைக்கின்ற வேண்டிய இடம், அந்த பெண்ணுக்கு உணவுடை கொடுக்க வேண்டிய சக்தி, இத்தனையையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குமாக இருந்தால் அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று பெருமான் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற திருமண நடைமுறையாகும். என்ன நடக்குது? திருமணம் என்று வந்துவிட்டால் முதலாவதாக பேசுறதுக்கு இடையில புரோக்கர் இருப்பார்கள். அங்கேயும் வருவார், இங்கேயும் வருவார். பேச்சுவார்த்தையில பேசப்படுறதெல்லாம் மாப்பிள்ளை நல்லமா கெட்டதாண்டு பாக்குறதை விட அங்க இருக்கிற கொடுக்கல் வாங்கல் என்னங்கிறதான் முதலாவது பேசப்படும். கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தங்கள் சரியாகிவிட்டால் திருமணம் சரியாகும். அந்த திருமணம் முடிக்கிறன்னு முடிவெடுத்து விட்டால் முதலாவதாக அடையாளம் போடுதல். இவர் தான் மாப்பிள்ளை சீல் குத்துற விழா, இவர்தான் இவருக்கு பொண்ணு சீல் குத்துற அடையாளம் போடுகின்ற ஒரு விழா நடைபெறும். இது எங்க இருந்து வந்தது? இந்த அடையாளம் போடுகிற விழா பெண்ணுக்கு மாப்பிள்ளை தரப்பிலிருந்து, அது வெக்கம் என்னென்னால் மாப்பிள்ளை தரப்பிலிருந்து கொடுக்கப்படுற அந்த பொட்டியெல்லாம் போகும். நகை நட்டுகள் அடையாளம் இடுவதற்காக போகும். அப்படி போற நகை நட்டுகள் கூட காசி சீதனத்திலிருந்து வாங்கின காசியா இருக்கும். அதான் பெரிய வெக்கம். அதுல இப்ப பகடி என்னென்றால் மணமகன் அனுப்புகின்ற எல்லா பொருளுமே, மணமகள் அனுப்புகின்ற பெரும்பாலான எல்லா பொருளுமே ஒன்று எதிர்காலத்தில் வர இருக்கிற சீதனத்தை டாக்கெட் பண்ணி வாங்கின கடனா இருக்கும், அல்லது அவற்றை இருந்து செலவழிக்கின்ற முற்படம் போடுற திருமணத்துக்கு அட்வான்ஸ் போடுற ஒரு தொழிலுக்கு அட்வான்ஸ் போடுறது போன்று போடுகின்ற ஒரு அட்வான்ஸ் மாதிரி இருக்கும். திருமணத்திற்காக அடையாளம் போடுதல் என்கின்ற அடிப்படையில் பெண்ணுக்கு நகை சாரி அல்லது உடுப்பு என்கின்ற அடிப்படையில் வாங்கி அனுப்புகின்ற, எங்கட ஊர்ல எல்லாம் இருக்கின்ற அடிப்படையில் 7 வகை தட்டோடு ஒரு பொட்டி கொண்டுகின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. 7 வகை வந்து அது 12 வகை வந்து இப்ப அது கட்டுப்பாடு இல்ல. இங்க இருந்து போனா 32 வகை, அங்க இருந்து 32 வகை வரணும். அதான் பிரச்சனை. இங்க இருந்து போகின்ற போது எந்த அடிப்படை எந்த எண்ணிக்கையில போகுதோ அந்த எண்ணிக்கையில அங்க இருந்து வரணும். எனவே ஆம்பளை தரப்பில் இருந்து முதலாவதாக அடையாளம் போகிடுதல் என்ற அடிப்படையிலே ஊரு முழுக்க நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லி அவர்களை அழைத்து சென்று பொட்டி கொண்டு போகுதல் என்ற போரிலே பொட்டி கொண்டு சென்று நகை நட்டுக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு அடையாளம் விட்டு வருவார்கள். அதுக்கு பிறகு ஒரு அசிங்கம், ஒரு கேவலம், அவர்கள் கொண்டு வந்த பொட்டிய அந்த ஏரியா முழுக்க போயிடணும். வாங்கி வந்த வாழைப்பழம் காணாட்டி, வாங்கி வந்த வாழைப்பழத்தை 4 துண்டா வெட்டி ஆளுக்கு ஒரு துண்டு, அப்பிள் காணாட்டி ஆளுக்கு ஒரு துண்டு. குடும்பத்துக்கு சண்டை வரும் என்று பயந்தா எந்த கடையில் அவர்கள் வாழைப்பழம் அப்பிள் வாங்கினார்களோ அந்த கடையில போய் இவங்களும் வாங்கி ஊருக்கெல்லாம் பகிர்ந்துடுறது. இது என்னது? ஒரு அசிங்கமா தெரியலையா? இஸ்லாமிய கலாச்சாரமா இது? எங்கிருந்து நாம் படித்தது? எல்லா ஊர்களிலும் இந்த நடைமுறைகள் இருக்கின்றன. ஊருக்கு ஊர் சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், முறைகள் இருக்கும். ஆனால் எல்லோரும் இந்த நடைமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருமணம் என்பது ஒரு பாரிய சுமையாக, ஒரு திருமணம் என்பது ஒரு பெரும் பாரமாக, ஒரு வீட்டில் திருமணம் நடக்கிறது என்றால் ஊரே அல்லோலகலப்படுது, ஊரே தலைகளாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் இப்படி ஒரு கூத்து கிடையாதே. அப்ப எங்கிருந்து வந்தது? நாம் எங்கிருந்து இவைகளை இரவல் வாங்குகிறோம்? இது என்ன கலாச்சாரம்? எவ்வளவு செலவு இது? திருமணத்தின் பேரால் அங்க ஒரு ஆளுக்கு சோமில் வந்து அங்கிருந்து போகணும் கட்டாயம். போகாட்டி சம்பந்தக்காரி வரல, திருமணமே கிளம்புவது. இதுல கேவலம் பொட்டிக்கு கொண்டு கூட்டி போகல, என்ன கூட்டி போலண்டு ரத்த உறவு அறுத்து போட்டு திட்ட நிறைய பேர். ஏதோ ஒரு காலத்துல சில பெரும் ஏற்பாடுகள் செய்யக்கல 6 நாளும் ஒரு ஆள் தவறுதலா விடுபட்டு போவார், விடுபட்டு போயிடும் என்று சொன்னால் அதோட முடிஞ்சு, அதோட உறவு முடிஞ்சு.
அந்த பொட்டி வந்த சாமான்ல எனக்கு ஒரு துண்டு கேக்கு தரலன்றதுக்காக நீ உறவை முறித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொட்டி சாமானில் என்னுடைய வீட்டுக்கு அந்த சாமான் வரவில்லை என்பதற்காக உறவுகளை, இஸ்லாம் உறவுகளை ஒன்றாக வாழ வேண்டும் என்று தூண்டுகின்ற அந்த உறவுகளை உடைத்தறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பேரால் இஸ்லாமிய சமுதாயம் இணைத்துக் கொண்டு இஸ்லாம் ஆகமாக்கிய உறவு முறைகளை உடைத்தருகின்ற, ஊருக்கும் பேருக்கும் பகட்டுக்கும் பெருமைக்கும் படங்காட்டுகின்ற காரியங்களை இந்த அடையாளமிடுதல் என்கின்ற பேரால், பொட்டி தட்டு பரிமாறுதல் என்கின்ற பேரால், அங்கிருந்து நோய் வந்தால் இங்கிருந்து போக வேண்டும், இங்கிருந்து நோய் வந்தால் அங்கிருந்து வர வேண்டும், இப்படி ஆளுக்கால் ஒளித்து விளையாடுகின்ற ஒரு அடையாள ஒரு திருமணம் பேசிவிட்டால் அதற்கு பின்னால் செலவே